Hi, hello friends. This is Sayed. Welcome to my page, Mr.Scientia. இனி நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோவில் நான் எப்பயுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஆனால் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் தான் பண்ண போகிறேன். நீங்கள் தான் அதுக்கு என்ன சயின்ஸ்ன்றதை சொல்ல போறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஒரு வீடியோ பார்த்தேங்க. அது சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொன்னாங்கன்னா ஒரு காப்பர் ஒயரை வச்சுக்கிட்டாங்க. காப்பர் ஒயரை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே ஒரு பேட்டரி ஒரு மேக்னெட்டை எடுத்துக்கிட்டு சரணுட்டா ஒரு ட்ரெயின் மாதிரி போச்சுங்க. அதுக்கு என்ன சயின்ஸ் இருக்குன்றதை நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கப்புறம். ஆனால் இப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி செய்கிறதுன்றதை நான் சொல்கிறேன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நமக்கு 3 பொருள் தேவை. 1 பேர் காப்பர் ஒயர், அதாவது நான் இன்சுலேட்டட் காப்பர் ஒயர். 2 நியோடினம் மேக்னெட். ஓகேவா, நியோடினம் மேக்னெட்டில் மொத்தம் 4 வாங்கிக்கோங்க. ரிங் டைப்பில் உள்ள நியோடினம் மேக்னெட் வாங்கிக்கோங்க, சென்டரில் ஹோல் இருக்க மாதிரி. அதுதான் உங்களுக்கு கரெக்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். அண்ட் தேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டியூரோசெல் பேட்ரி, AAA சைஸில் உள்ள டியூரோசெல் பேட்ரி. இந்த இடத்துல காப்பர் ஒயர் என்ன அளவில் இருக்கணும்னா 20 gauge அளவில் இருக்கணும். ஸோ இந்த 3 பொருளை வச்சு தான் இதை நம்ம செய்ய ஆரம்பிக்க போகிறோம். அந்த காப்பர் ஒயரை நம்ம ஃபஸ்ட்டு ரோல் பண்ணணும். அதுக்கு நமக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கட்டப்பை இருக்குல்ல, அந்த கட்டப்பை கைப்பிடியை எடுத்துக்கிறேன், தனியாக எடுத்துக்கிட்டு அதில் நான் ரோல் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி தான் நான் ரோல் பண்ணுறேன். அதை நல்லா இறுக்கமாக எந்த ஒரு மேடு பள்ளம் இல்லாமல் கரெக்டாக நான் ரோல் பண்ணுறேன். முக்கியமாக நீங்கள் கையில் க்ளவுஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு காயமும் வராது. ஸோ க்ளவுஸ் முக்கியம். ஃபுல்லாக ரோல் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு பேட்டரியில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்துட்டு 2 பக்கமும் நம்ம மேக்னெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த ரிங் நையோட மேக்னெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது இந்த பாசிட்டிவ் சைடை நான் ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே விடுறேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த செகண்ட் எண்ட் டச் ஆனோன்னே ஃபாஸ்ட்டாக வெளியே வந்துடுச்சு. வாவ். ஓகே, இன்னும் ட்ரையல் பார்க்கலாம் எப்படி வெளியே வருதுன்றத. சூப்பர். ஓகே, இப்போ கொஞ்சம் சைடாக வளைச்சி வச்சுருக்கேன். வாவ். இப்போது ஸ்லோ மோஷனில் பார்க்கலாம். சூப்பர். நீங்கள் பெண்ட் ஆகாமல் கரெக்டாக ரோல் பண்ணியிருந்தா தான் அப்படியே ஸ்மூத்தாக போகும். இப்போது எண்டிங் ஒரு க்ளோஸ்அப் ஷாட் பார்க்கலாம். வாவ். No, 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 no. Look at the top of it. அட் ஃபைனலி இந்த வீடியோ பார்த்து நீங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த காப்பர் ஒயர், பேட்டரி அண்ட் மேக்னெட் இதுக்கு இடையில உள்ள என்ன தொடர்பு அண்ட் இதுக்கு பிஹைண்ட் இருக்க சயின்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் தான் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணணும். ஸோ கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்கிறத நம்ம கிளியராக பார்ப்போம். ஓகே, மிஸ்டர் சிந்தியாவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் சின்ன பசங்களுக்கு இதை சென்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக க்யூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணும். ஸோ உங்களுக்கு இருக்க குட்டீஸ்க்கு சென்ட் பண்ணுங்கள். ஆனால் முக்கியமாக இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணும்பொழுது பேரண்ட்ஸ் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ தேங்க்யூ. கீப் வாட்சிங் மை சேனல்.